ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் வந்து கல்யாண சீசன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன 2023 வந்து அகில இந்திய வர்த்தக சங்கம் வந்து சிஐடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3.8 மில்லியன் மேரேஜஸ் நடந்தது. அதாவது 3.8 லட்சம் கல்யாணம் நடந்தது. அதில் வந்து 4.74 லட்சம் கோடி வந்து வர்த்தகம் ஜென்ரேட் ஆனுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து என்ன காரணம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர், டிசம்பரில் தான் வந்து நிறைய ஆஸ்பீஷியஸ் டேஸ்லாம் வரும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு ஒரு இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த மேரேஜ் நடக்கும்போது நிறைய பேர் வந்து கோல்டு வந்து எல்லா திருமணத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். ஸோ கோல்டு இல்லாத கல்யாணமே நடக்காது. அதனால வந்து கோல்டை வந்து ஒரு மெயினான ஒரு இதாக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ளஸ் வந்து மேரேஜுக்காகவும் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நவம்பர் 12லேருந்து டிசம்பர் 16 வரைக்குமே வந்து கல்யாண சீசனில் வந்து கிட்டத்தட்ட 48 லட்சம் கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இது யார் சொல்கிறாங்கன்னா, இந்த சிஐடி டேட்டா வந்து சொல்லுது. இது வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சிஐடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 48 lakhs வெட்டிங் டு ஜென்ரேட் rupees 6 lakhs crores அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் சீசன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறையா வந்து கல்யாணம் அப்போ வந்து என்னென்னா சேல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி, அதுக்கப்புறமேலு இந்த இப்போ உள்ள இந்த சேல்ஸ்லாம் வந்து எப்படி க்ரோ ஆகும்னா, நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் நல்ல சேல்ஸ் ஜென்ரேட் ஆனுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஜான், ஃபெப்ரவரி, மார்ச்சில் உள்ள ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேலு வந்து அந்த பர்டிகுலர் ஷேர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது நான் என்னோட ஒரு டேட்டாவையும் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்குறது வந்து, இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறையா இந்த கோல்டு பிஸ்னஸ்லாம் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுலேருந்து ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி உள்ள கோல்டில் உள்ள கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய லார்ஜ் கேப் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைட்டன் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைட்டன் வந்து கிட்டத்தட்ட வந்து 3,00,000 கோடியோட மார்க்கெட் கேப்பு. கல்யாண் வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அதாவது 10,000 கோடிக்கு கம்மியான மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. அதாவது சென்கோ கோல்டு, பிசி ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம போய் டைட்டன்லலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்து டாட்டாவோட கம்பெனி. பட் என்னன்னா சேஃபாக இருக்கும். பட் இந்த லாஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸில் ரிட்டர்ன்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஒரு 1,00,000 கோடி இருக்கிற கம்பெனி, இல்லை 3,00,000 கோடியா இருக்கிற கம்பெனி 6 லட்சமா மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதே வந்து ஒரு 10,000 கோடி உள்ள கம்பெனி 20,000 கோடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதே மாதிரி இப்போ தங்கமயில் ஜுவல்லர்லாம் வந்து 5,215 கோடி தான் இருக்குன்னா, அது ஒரு 10,000 கோடியா கம்பெனி ஈஸியாக மாறிடும். ஆனால் அது வந்து என்னன்னா, அதுதான் சொல்லுவாங்க, ஸ்மால் கேப், மிட் கேப்பில் வந்து ரிஸ்க் வந்து அதிகம், ஆனால் ரிவார்ட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி வந்து மெயினாக வந்து இந்த ரீசன்லாம் என்னன்னா, திருமண டைமில் வந்து கோல்டோட இது வந்து அதிகரிக்கும். அதாவது மெயினாக தங்கம் விலை எப்படியா இருந்தாலும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால இந்த கோல்ட் ரிலேட்டட் ஷேர்ஸ் கூட வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் ரிலேட்டடான இது எல்லாமே வந்து அதிகமாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து சில கல்யாண் ஜுவல்லரியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு டிசம்பர்லயும் வந்து டிசம்பரோட குவார்ட்டரை மட்டும் பாருங்க. இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2022 டிசம்பர்ல 148 கோடி இருக்கு. அதே மாதிரியே 2023 டிசம்பர்ல 180 கோடி இருக்கு. இந்த டிசம்பரோட குவார்ட்டர் எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ அதே மாதிரியே சென்கோ கோல்டை பாருங்க. சென்கோ கோல்ட்லேயும் வந்து டிசம்பரில் வந்து 104 இருக்குது. அதே மாதிரியே இங்கே 111 இருக்குது.
இப்ப இது 37, 53, 17 தான் இருக்கு இந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ். ஸோ இப்ப இதுலயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 4 குவார்ட்டர்ல பெஸ்ட் குவார்ட்டர் எப்பவுமே வந்து இந்த டிசம்பர் குவார்ட்டரா தான் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் சார்ட்டையும் காமிக்கிறேன். ஸோ டைட்டன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னாலும், டைட்டனும் வந்து டிசம்பர்ல வந்து குவார்ட்டர்ல வந்து நிறையா தான் இருக்காது. இங்க பாருங்க 913 1053 அந்த மாதிரி. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் கூட பாருங்க. இது வந்து 1 மந்த் சார்ட்டு. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க. இது வந்து டிசம்பரோட எண்டுல வந்து குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பீக்குக்கு போயிருக்கு பாருங்க. ஜனவரி 1ல வந்து ரூ. 126 இருந்த இது 1 வருஷம் முடிவு ஆகும்போது 355 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது க்ளோஸ் டு 400ன்னே வச்சுக்கோங்க. திரும்பியும் பாருங்க டிசம்பர் 23ல அப்படி க்ளோஸ் ஆனது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 731 இதுக்கு பீக்குக்கு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 656 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிசம்பர் வந்தோடனே இப்போ மேபி என்ன ஆகும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த ஷேர் ப்ரைஸ் இன்னும் ஃபர்தராக வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை அடுத்த ஒரு வருஷத்துக்கோ மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து இது வந்து எப்படி போகும் அப்படின்னு நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியாது. மேபி நம்ம என்ன செய்யலாம், இதுலேருந்து வந்து இங்கேருந்து இந்த ப்ரைஸ் 726 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் சென்கோ கோல்ட்லேயும். சென்கோ கோல்டு வந்து ரீசெண்டாக வந்த கம்பெனிங்க, அதனால நிறைய டேட்டா இல்லை. பட் இங்கே பாருங்க, ஜனவரி 24ல் இவ்வளோ தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 843 இருந்தது. பீக்கில் எவ்வளோ வந்திருக்கு செப்டம்பர் இப்போதைக்கு வந்து இந்த பீக் வரைக்கும் போயிட்டு, அதாவது ரூ. 1543 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு ரெடியூஸ்டு ப்ரைஸில் கிடைக்கிது. அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த கம்பெனி தான் இது வந்து ஒரு 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 டீசெண்டான உள்ள கம்பெனிஸ் தான் எடுத்திருக்கேன். பட் பிசி ஜுவல்லர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து லாஸ்ட் 1 இயர்ல நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறிப்பிட்ட கம்பெனி இல்லாமல் இன்னும் மேலும் ஒரு 5, 10 கம்பெனி இருக்குது கோல்டில் ரிலேட்டட் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே வந்து அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.